நம்ம எவ்வளோ தான் புதுசாக ரெசிபியை செஞ்சு சந்தோஷப்பட்டாலும் அம்மா சொல்லி கொடுத்த சமையல் ரெசிபிலேருந்து ஒன்று செஞ்சு பார்த்துட்டு அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு நம்ம கூட்டிகிட்டு போவோம் இல்லையா, வேறு லெவலில் இருக்கும். அப்படி ஒரு அட்டகாசமான கிராமத்து மனம் மாறாத ஒரு சூப்பரான இறால் வச்சு செய்யக்கூடிய சுரக்காய் கறி எப்படி செஞ்சலான்னு பார்த்தலாமா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10 இறாலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சுரக்காயை நல்லா தோல் சீவிட்டு ஒரு கப்பில் நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 ப்ரானோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை பழத்தோட சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி இது அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு பேன் சூடு பண்ணிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்காக நான் வடகம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி தாளிப்பு வடகம் இல்லைன்னா கறி வடகம்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, சீரகத்தை தனியாக போட்டு வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இந்த வடகம், அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எலி சதறவிட்டு நல்லா வதக்கும் போது நல்ல வாசனை, இது பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 1 கப் சுரக்காயை சேர்த்துக்கலாம். சுரக்காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் இதோட சேர்த்து வதக்கிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து இந்த காயை நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்கு இடையில இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளெண்டரில் 1/2 கப் துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்க இந்த இறாலை சேர்த்து புரட்டி எடுத்துக்க போகிறோம். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து பண்ணும்போது இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரு அது கூட பச்சை மிளகாயோட காரம் எல்லாம் நல்லா இறங்க ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் இல்லைன்னா கறி பவுடர் இருக்குல்ல, இதை சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் தனியாக சேர்த்து வதக்கிக்கிங்க. இதில் இப்போ நம்ம சாட் பண்ணி வச்சுருக்க இந்த இறால் ரெடி ஆயிடுச்சு. இதையும் சேர்த்து இந்த காயோட சேர்த்து வதக்க போகிறோம். இந்த சுரக்காயோட இந்த இறாலை சேர்க்கும் போது இறாலோட ஃப்ளேவர் இறங்கும் பார்த்தீங்களா, இது செம்ம வாசனை கொடுக்கும். அப்படியே சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு, ஆனால் டேஸ்ட்டு தாறுமாறாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்க போகிறோம். இறாலை ஜென்ரலாக ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா அது ரப்பரி ஆயிரும். அதனால் ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா ஊறி போய் அப்படி ஓப்பன் பண்ணும்போதே வாசனை கமகமன்னு வருது. அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து இதுக்கான ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த சோம்பு வந்து ஆக்சுவலி இந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் எல்லாத்தையும் நல்லா எடுத்துரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த பச்சை கொத்தமல்லியை நல்லா கை நிறைய அள்ளி அப்படியே தெளித்து விடுங்க. ஸோ அதை அப்படியே நறுக்கு நம்ம சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அதோட ஃப்ளேவர் இறங்கி வரணும். ஒரு கிளறி விட்டு நம்ம அடுப்பை அணைச்சிட போகிறோம். இதுக்கப்புறம் குக் பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப ரப்பரி ஆயிரும். இந்த சூடுலேயே இருக்கும்போது உங்களுக்கு திக்கான அப்படியே க்ரீமியான கொஞ்சம் ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இல்லை எனக்கு வேணாம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. நான் அப்படியே கொஞ்சம் சுண்டை விட்டால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடா செம சூப்பராக வேறு லெவலில் அப்படியே திக்கான சுரக்காய் வச்சு செய்யக்கூடிய இந்த ப்ரான் சுரக்காய் கறி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தப்பாகாது, அதனால் நம்பி செய்யலாம். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தன் சைனிங் அவுட் சுபத்ரா நாராயணன். சேகர் பாய்.